Hello friends, welcome back to Own Cooking Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரிங் முறுக்கு. கடையில வாங்குன பாக்கெட் மாவு வச்சு நம்ம எப்படி ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டா ரிங் முறுக்கு எப்படி பண்றதுன்னு நான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஒரு pan வச்சுக்கோங்க. அதுல 1 கப் தண்ணி ஊத்திக்கலாம். 1 கப் அரிசி மாவுக்கு 1 கப் தண்ணி சரியா இருக்கும். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கருப்பு எள்ளு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய். வெண்ணெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய், நெய் எது வேணும்னாலும் நீங்கள் சேர்த்து இந்த மாவு ரெடி பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் பச்சரிசி மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் ஓகே, நம்ம இடியாப்பத்துக்கு வச்சுருந்த பச்சரிசி மாவாக இருந்தால் கூட ஓகே. எந்த மாவில் வேணும்னாலும் நம்ம பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா எல்லா மாவும் நல்லா ஒன்று சேர வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா லைட்டாக அழுத்தி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுலேயே மாவு நல்லா வெந்துடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். மாவு நல்லா வெந்திருக்கும், லைட்டாக ஆறி இருக்கும். இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால் இந்த மாதிரி ஒரு டம்ளரை வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தீங்கன்னா மாவு ஈஸியாக சாஃப்டாக பிசையலாம். இப்போ நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. மாவு நல்லா ஆறிட்டு இப்போ நல்லா பிசையலாம். 1 கப் அரிசி மாவுக்கு 1 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா லைட்டாக கையை முக்கிக்கோங்க. தண்ணியில் முக்கிட்டு மாவு பிசைங்க. அந்த தண்ணியே போதுமானது. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா மாவு சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம ரிங் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணுங்க. லைட்டாக அழுத்தம் கொடுத்தே இந்த மாதிரி செய்யுங்க. அப்போ தான் நல்லா பிரிஞ்சிட்டு வராது நம்ம ரிங் மாதிரி பண்ணும்போது. அதனால் நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். இப்போ நமக்கு எந்த சைஸில் வேணுமோ இந்த மாதிரி ரோல் பண்ணி அந்த ஜாயிண்ட்டை நல்லா ஒட்டி விட்டுருங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இந்த ரிங் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியே எல்லா ரிங்குமே நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த மாதிரி மொத்தமாக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெயும் சூடேறிட்டு ஒன்றா எடுத்து எண்ணெய்க்குள்ளே போடுங்க. இப்போ நல்லா பபிள்ஸ் வருது. இந்த பபிள்ஸ் எல்லாமே அடங்கி நல்லா கிறிஸ்பியாக வெந்திருக்கும். அந்த டைமில் நம்ம முறுக்கு எடுத்துடலாம். டக்குன்னு வெந்துடும், ஏன்னா ஆல்ரெடி நம்ம மாவை வேக வச்சுருக்குறோம். அதனால் ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது. டக்குன்னு ரெடி ஆகிடும். இந்த ரிங் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும், பொரிக்கிறதுக்கு டைம் ஆகாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ண. அதற்கு பாய்.